வேலூர் மறை மாவட்டத்தினுடைய இளையோர் பணிக்குழுவின் பொன்விழா ஆண்டினுடைய நாளிலே உங்கள் எல்லோரையும் சந்தித்து உங்களை வாழ்த்துவதில் மனம் மகிழ்கிறேன். நம்முடைய ஆய தந்தை அம்ப்ரோஸ் அவர்களுடைய நிறைவான நல்வாழ்த்துவதில் ஆசிரியரும் இன்றைய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நானும் வேண்டுகிறேன். இளையோர் என்பதே ஆத்மாவின் தாகத்தை தீர்க்கிற நல்லதொரு பணி. மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுவார், இந்நாளை உலகத்திற்கு மட்டுமல்ல, இன்றைய உலகத்திற்கே தேவையான ஆன்மாக்கள். புதிய திருத்தந்தை லியோவும் அழகாய் என்று சொல்லியிருக்கிறார், இளையோர்களுடைய ஆன்மாக்கள் எப்பொழுதுமே தூய வாழ்வுக்கு இட்டுச் செல்கின்ற ஒரு ஆதங்கத்தை கொண்டிருப்பது. பிரியமானவர்களே, திருச்சபையில் நாளிலே இளையோர்களுடைய பங்கு மிகப்பெரிய இன்றியமையாமையாய் இருக்கிறது. திருச்சபையில் வாழ்ந்த புனிதர்களில் 60% இளையோர்கள் தான். ஏன் இயேசுவின் திருத்தூதர்களிலே பாதிக்கு பாதி இளைய திருத்தூதர்கள் தான். திருச்சபையே இளையவர்களினால் தான் அதிகமாய் கட்டப்பட்டது. திருச்சபையின் இருவரும் தூண்களான பேதுருவும் சரி, பவுலடியார். பவுலடியார் ஒரு இளைய ஒரு ஆன்மா. சொல்ல போனால் எல்லோருக்குமே ஆன்மா என்பது இளமையாகத்தான் குடிப்பு. அதனால்தான் எல்லோருக்கும் வேகமாக. திருத்தந்தையும் திருச்சபையும் இளைஞர்களாகிய உங்களை வாஞ்சையோடு அழைக்கிறது. திருத்தந்தை புதிய திருத்தந்தை லியோ சொல்லுகிறார், யாரும் பிறக்கிற பொழுதே புனிதர்களாக பிறப்பதில்லை. ஒரு கால்பந்து போட்டி மைதானத்திலே சொல்லுகிற வாழ்த்தை, யாரும் பிறக்கிற பொழுதே ஒரு வீரனாகவோ சாம்பியனாகவோ பிறப்பதில்லை. அதை போலத்தான் யாரும் புனிதர்களாக பிறந்தது மாறாக வாழ்கிற தூய வாழ்வு அவை புனிதத்திற்கு என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் புனிதத்தை நோக்கி வாழ ஆரம்பியும். புனித வாழ்க்கை என்பது அன்றாட தூய வாழ்க்கை. நாளில் மறைமாவட்டத்திலிருந்து வந்திருக்கிற இளைய உள்ளங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்க்கையோடும் மகிழ்வோடும் பொன்விழா ஆண்டிற்கான வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உங்கள் குறித்தாக்கி மகிழ்ந்து, நீ வருகின்ற காலங்களில் வேலூர் திருவை இளையோர்களினுடைய மிகப்பெரிய இலப்பரிய பங்களிப்பினால் வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டும் என்பதையும் கண்டிப்பாக செல்லும் என்பதிலும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. You are the hope for the future church, also today's church. திருத்தந்தையிலையும் அழகாய் சொல்லுகிறார், இளையோர்கள் திரு அவையின் மிகப்பெரிய எதிர்நோக்கின் பேரலையாளர்கள் என்று சொல்கிறார். ஐக்கன் ஆஃப் ஹோப். எனவே இன்றைய நாளிலே உங்கள் எல்லோரையும் வாழ்த்துவதோடு உங்கள் எல்லோருக்காக ஜெபிக்கிறேன். இந்த இளையோர் பணிக்குழுவினுடைய செயலர் அருள் பணியாளர் ஜெயசன் அவர்களையும் இளையோர் பணிக்குழுவில் இருக்கிற எல்லா இளையோர்களுடைய பொறுப்பாளர்களையும் வாழ்த்து நிகழ்கிறேன். நன்றி. ஹாப்பி கோல்டன் ஜூப்ளி ஆஃப் யூத் கமிஷன்.